ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெயிட் செக் பண்ணல. ஆனால் காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல, வாக்கிங் பண்ணல. ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவேன், அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகை அம்மா வீட்டில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலையிலேயே கார்போ இருக்க மாதிரி தான் சாப்பிட்டேன். உண்மையாலுமே இந்த ஒரு 20-25 நாள் நம்ம சாப்பிட்ட இந்த ஃபுட்டுக்கு இன்றைக்கி இந்த கார்போ இருக்க மாதிரி இட்லி சாப்பிட்டதும் எப்படியோ இருந்தது. காலையில் பார்த்திங்கன்னா இட்லியும் மட்டன் குழம்பும் சாப்பிட்டேன். மதியம் இந்த ரைஸ் தான், இதுலேயே தயிர், மட்டன் குழம்பு, ரசம்னு சாப்பிட்டேன். சிக்கன், மட்டன், எக்கு இது மட்டும் எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்டேன். நல்லா ஹெவியாக இருந்தது. காலையில் சாப்பிட்டதும் மதியானமும் இதே சாப்பிடவும் எனக்கு பசியே இல்லை, வயிறு திம்முன்னு இருந்தது. எந்த ஒரு கிரேவிங்ஸுமே இல்லை. நான்வெஜ் சாப்பிட்டாவே எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ்க்கு முன்னாடியும் அப்படி தான். ஈவினிங் சுகர் இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். நைட்டு அதனால் டின்னர் எதுவுமே சாப்பிட்லைங்க. அதுவே ஒரு மாதிரி ஹெவியாக இருந்தது. என்னோடய ஸ்டொமக் பாருங்கள், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்போ மறுபடியும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வயிறு இன்னும் ரொம்ப குறையிற மாதிரி இருக்குது. எனக்கு ரெண்டுமே சி செக்ஷன் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வயிறு எப்பயுமே ஒரு முன்னாடி ரொம்ப கொஞ்சமாவது ஒரு தொப்பை இருக்கும். இந்த எக்ஸசைஸு ப்ளஸ் இந்த டயட்னால் ரொம்ப வயிறு ஸ்லிம்மான மாதிரி இருக்குது. இந்த பேண்ட்டெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கூட உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸு ரொம்ப எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரெண்டுமே சி செக்ஷன் தான். எனக்குமே இந்த ஒர்க் அவுட்டும் டயட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பாருங்கள், உடம்பு எனக்கு நிறைய சிம்டம்ஸ் தெரியுது. ரொம்ப இளைக்கிறது, வெயிட்டில் சேஞ்சஸ் வரலன்னு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. இன்ச்சஸில் சூப்பராக சேஞ்சஸ் இருக்குது. இந்த 20 நாளுமே நான் இந்த 2-3 நாள் டயட்டை விட்டு, அதாவது மீடியமான டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடிக்கு அதே டயட்டில் இருக்கேன். ரைஸு கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். சுகர் கண்டென்ட்டே இல்லைங்கும்போது ரொம்ப ஆள் வந்து மெலிகிறது தெரியுது. இன்ச்சஸ்லேயும் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நான் காலையிலேருந்து வெயிட் செக் பண்ணல. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சுகர் எல்லாம் டீ எடுத்துட்டேன். காலைல கார்போ இருக்க மாதிரி தான் சாப்பிட்டேன். இட்லி 2 இட்லி சாப்பிட்டேன். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டின மாதிரி ரைஸு, மட்டன், சிக்கன் சாப்பிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். 2 வேளையும் சாப்பிட்டேன். அப்படிங்கிறனால எனக்கு பசியும் இல்லை, அதனால் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஈவினிங் போல் வந்து சுகர் இல்லாமல் ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸில் ஒரு 2-3 நாள் தான் இந்த மாதிரி நான் வெயிட் செக் பண்ணாமல் இருக்கேன். ஆனால் நாளையிலேருந்து கண்டிப்பாக செக் பண்ணுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் வாக்கிங் என்னால் பண்ண முடியல. நாளையிலேருந்து வெயிட் செக் பண்ணி ஒர்க் அவுட்டு, வாக்கிங் எல்லாமே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். நாளையிலேருந்து கம்பல்சரியாக ஒர்க் அவுட்டு, வாக்கிங்கு, அதே டயட் சார்ட்டு ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.